என்ன நண்பா, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு YJ டாக்ஸ். உண்மையாக சொல்லணும்னா என்கிட்ட யாருமே ஒர்க் அவுட் ஸ்பிரிட்டும் கேட்கல, நானே தான் இது சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஷேர் பண்ணுறது நம்மளோட கடமை. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது தான் இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தோம். ஓகே, அது நான் எதுக்காக இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, ஃபார் மை ஸ்டார்டிங் ஏ மேசிவ் பர்சனல் சேலஞ்ச். என்னோடய பர்சனல் சேலஞ்சை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஐ வாண்ட் டு கைஸ் டு பி எ பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. என்னோடய கோல் என்னன்னா, ஒரு ஹைப்ரிட் அத்லெட் ஆகிறது தான் என்னோடய கோல். நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், ஹைப்ரிட் அத்லெட்னா என்னென்னு. அதாவது ஹைப்ரிட் அத்லெட்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் போயிட்டு 6 நாள் போயிட்டு 6 மசில்ஸ்க்கு போட்டேன், இல்லை புல் புஷ் டே, இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ளிட் இருக்கும். ஆனால் ஹைப்ரிட் அத்லெட் வெறும் நம்ம ஒர்க் அவுட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளோட ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த், என்டூரன்ஸ் இது எல்லாம் பில்ட் பண்ணுறது தான் ஒரு ஹைப்ரிட் ட்ரைனிங். ஓகேவா? இந்த ஜேர்னியில் நான் வச்சுருக்க அல்டிமேட் டெட்லைன் என்னென்னா June 3rd. அது என்னோடய பர்த்டே தான். வேறு இந்த நாளுக்குள்ளே நான் நினைக்கிறேன் அந்த பீக் ஃபிட்னஸ், அந்த கோலை அச்சீவ் பண்ணுவேனா இல்லையா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு மாட்டேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலஞ்சில் என்னோடய மெயின் டார்கெட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். June 3rd என்னோடய பீக் ஃபிசிக்ஸை பிசிக்ஸ் சரி அதை ஒன்றுங்க. June 3rd என்னோடய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் 25லேருந்து 12% இல்லை 15% கொண்டு வரது தான் இந்த ஒரு மேசிவ் கோல். பட் ஐ எம் ரெடி ஃபார் இட். இந்த அச்சீவ் பண்ண இது தான் நான் என்னோடய ஸ்ட்ரிக்ட் 7 days வீக்லி ஸ்பிட்டாக நான் பண்ணுறேன். அது உங்களுக்கு எக்ஸாக்டாக உங்களுக்கு எவ்வளோ வெயிட்ஸு எவ்வளோ ரெப்பில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்ல போகிறேன். இல்லை, Day 1, அதாவது நான் மண்டே என்னோடய அப்பர் பாடியை நான் பண்ணுவேன். முதல்ல அப்பர் பாடிக்கு என்னென்னா செஸ்ட்டு, பேக் அண்டு ஷோல்டர் இதெல்லாம் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக என்ன பண்ணுறேன்னா மிஷினில் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்புறம் செகண்ட் ஒர்க் அவுட்டாக என்ன பண்ணுறேன்னா லேட் புல் டவுன். தேர்ட் ஒர்க் அவுட் சீட்டட் கேபிள் ரோஸ். அண்ட் ஃபோர்த் ஒர்க் அவுட் ஓவர் ஹெட் ப்ரெஸ். அண்ட் ஃபிஃப்த்து ஒர்க் அவுட்டாக என்னோடய பைசப்ஸ்க்காக நான் பியர் கர்ல்ஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு ஒர்க் அவுட்டும் பண்ணுறேன், அதாவது என் ட்ரைசப்காக ட்ரைசப் புஷ் டவுன் பண்ணுறேன். முதல்ல இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நம்ம எப்படி பண்ணோம், எத்தனை ரெப்ஸில் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு ரெப்ஸு நம்ம கம்மியாக, அதாவது 8 to 12 ரெப்ஸ்குள்ளே பண்ணால் ஒரு ஹைப்ரிட் அத்லெட்டுக்கான ரெப்ஸ் கணக்காக இருக்கும். 8 to 12 ரெப்ஸ் இல்லை 10 to 12 ரெப்ஸ். அதாவது இப்போது 8 to 10 ரெப்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட வெயிட் அதிகமாக வச்சு பண்ணணும் நீங்கள் நார்மலாக பண்ணுறதோட. ஏன்னா வெயிட் வச்சு அதிகமாக பண்ணால் தான், இப்போ நம்ம செஸ்ட்டில் இப்போது எக்ஸாம்பிள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறோன்னா நம்ம வெயிட் அதிகமாக வச்சா அதோட அதோட ஃபுல் பொட்டென்ஷியல் வரும். ஓகே, ஃபுல் பொட்டென்ஷியல் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு Day 2, அதாவது டியூஸ்டே. Day 2 நான் டியூஸ்டே என்ன பண்ணுறேன்னா லோவர் பாடி ஒர்க் அவுட்ஸ், அதாவது லெக்குக்கு நான் கொஞ்சம் இன்டென்ஸாக இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணுவேன். முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா லெக் ப்ரெஸ் மிஷின், எல்லா ஜிம்லேயும் இருக்கும், லெக் ப்ரெஸ் மிஷின் பண்ணுவேன். ரெண்டாவதாக மிஷின் ஸ்குவாட்ஸ் பண்ணுறேன். தேர்டாக லெக் எக்ஸ்டென்ஷன். ஃபோர்த் லெக் கர்ல்ஸ். அண்டு கடைசியாக காஃப் ரைசஸ் வச்சு இந்த ஒர்க் அவுட்ஸை முடிச்சிடறேன். இதுலேயும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெப்ஸ் 10 to 12 ஆர் 8 to 12 போட்டால் போதும். ஆனால் வெயிட்ஸ் உங்களால் எவ்வளோ புஷ் பண்ண முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி போடுங்க. நெக்ஸ்ட்டு Day 3 நான் ரெஸ்ட் டேவாக பண்ணிடுறேன், ஒரு ரெக்கவரி. ஏன்னா ரெக்கவரி தான் முக்கியம். பாடிக்கு தேவையான ரெஸ்ட்டு கொடுக்கலன்னா அது அந்த நம்மளோட என்டூரன்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். அதனால் Day 3 நான் ரெஸ்ட் டேவாக தரேன். உங்களால் முடிஞ்சால் லைட் வாக்கிங் பண்ணால் போதும். ட்ரெட்மில் இல்லைன்னா நீங்கள் எதனா ஸ்போர்ட்ஸ் ஆடினா கூட ஓகே தான். நெக்ஸ்ட்டு Day 4 Zone 2 கார்டியோ. அது என்ன Zone 2 கார்டியோ? Zone 2 கார்டியோ ஒன்றும் இல்லை, உங்களோட கேலரிஸ் அண்டு உங்களோட கேலரிஸ், நீங்கள் எவ்வளோ டயட்டு, என்னென்ன ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லாமே போட்டு ஜிம்மில் கேட்டாலே உங்களுக்கு Zone 2 கார்டியோ எவ்வளோ ஸ்பீடில் பண்ணணும் அண்டு எவ்வளோ டைம் பண்ணணுன்னு அதுவே சொல்கிறோம் ஜிம்மிலேயே.
அதாவது இப்போ எனக்கு வந்து நான் 45 மினிட்ஸ் ஜோன் 2 கார்டியோ பண்ணுறேன். எப்படின்னா இன்க்ளைன் வந்து 4% வச்சுப்பேன். அண்டு ஸ்பீட் வந்து 5.5 வச்சு பண்ணுறேன். இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் 5.5 வச்சு பண்ணுறேன். இது வந்து எப்படி இருக்கணும்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட்டே இன்டென்ஸாக பண்ணக்கூடாது. அதாவது நம்ம ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வேர்வை வர மாதிரி பண்ணணும். அதாவது ஏன்னா நம்ம 45 மினிட்ஸ் ஒரு லாங்காக பண்ண முடியும். இதே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்க வந்து கார்டியோ அவ்வளோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா மசில்ஸ்க்கு போய்டுன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா மசில்ஸ் போகாது. அதாவது நல்லா சாப்பிட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபுல் பாடி ஒர்க் அவுட். டே 5 வந்து நான் ஃபுல் பாடிக்கு ஒரு ஒர்க் அவுட் தந்துடுவேன். முதல்ல என்ன பண்ணேன்னா புல்லப்ஸ் உங்களுக்கு புல்லப்ஸ் பண்ண வரும்னா புல்லப்ஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு வராது. அதனால் நான் மிஷின் புல்லப்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டெட் லிஃப்ட் பண்ணுறேன். தேர்ட் இன்க்ளைன் ப்ரெஸ். ஃபோர்த் ஹேமர் கர்ல்ஸ். என்னோடய ஃபேவரட் வெயிட்டட் ஸ்டெப் அப்புன்னு ஒன்று பண்ணுறேன். தேர்டாக ஸ்டெப் அப். அது வந்து ரொனால்டோவும் அது பண்ணுறாராம். அதாவது அது எப்படின்னா நான் மேலே வீடியோ போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி தான் பண்ணோம். ஸ்டெப் அப், வெயிட்டட் ஸ்டெப் அப்ஸ் இதுதான். ஓகே. நெக்ஸ்ட்டு டே 6. இது வந்து டே 6 வந்து நம்ம எப்படி டே 3 வந்து ரெஸ்ட்டே தந்தோமோ டே 6ம் ரெஸ்ட்டே தரோம். ஒரு ஆக்டிவ் ரெக்கவரி டே. இது வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் மொபிலிட்டிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் ஓகே இந்த டேஸில். டே 7 ஸ்ப்ரிண்ட் டே. அதாவது இந்த ஸ்ப்ரிண்ட் டே அன்றைக்கி நான் என்ன பண்ணுவேன்னா ட்ரெட்மில்லில் வந்து ஷட்டில் ரன் பண்ணுவேன். ஷட்டில் ரன்னால் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு 3 சைக்கிள் பண்ணோம். ஃபஸ்ட் சைக்கிள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ வாக் பண்ணிட்டு, ஒரு ஸ்லோ வாக்னால் உங்களுக்கு எந்த ஸ்பீடில் ஸ்லோவாக இருக்கோ அந்த ஸ்பீடு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகும் அவங்க வெயிட்ஸ் அவங்களோட எபிலிட்டி பொறுத்து. ஸ்லோ வாக் பண்ணோம். அப்புறம் ஒரு 20 இல்லை 30 செகண்டுக்கு வந்து ஸ்பீடாக ரன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு திரும்பி ஸ்லோவாக ஓடணும். இது பண்ணால் ஒரு சைக்கிள். இந்த மாதிரி 3 சைக்கிள் பண்ணணும். இதுதான் ட்ரெட்மில் ஷட்டில் ரன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் 200 மீட்டர் ஸ்ப்ரிண்ட். இது வந்து என்னென்னா 200 மீட்டர் நீங்கள் ஸ்ப்ரிண்ட் ஓடணும். அதாவது ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் 200 மீட்டர் ஸ்ப்ரிண்ட் ஓடணும். இந்த மாதிரி 5 தடவை ஓடணும். மொத்தம் ஒரு 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் நீங்கள் ஓடணும். அதை வந்து நீங்கள் 200 5ஆக பிரிச்சுக்கணும். இதில் வந்து 5 செட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து நான் வந்து 12 வச்சு பண்ணுறேன். நீங்கள் வந்து 11 10 கூட வச்சு பண்ணலாம். ஓகே, இது வந்து நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹெவி ஸ்லெட் புஷஸ். அதாவது ஸ்லெட் புஷஸ் மிஷின்ஸ் நிறைய ஜிம்மில் இருக்கும். அதாவது என்னென்னா இதுதான் மேலே என்னென்னா இந்த ஸ்லெட் புஷஸ் வந்து நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு எது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து எத்தனை மீட்டர் 20 மீட்டர் ஒரு செட்டுக்கு 20 மீட்டர் பண்ணுறேன். அந்த மாதிரி 3 செட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எஜிலிட்டி லேடர் ட்ரில்ஸ். இது வந்து எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம கிரிக்கெட் ஃபுட்வொர்க்கு இல்லை ஃபுட்பால்ஸ் நிறைய பேர் ஆடுவீங்க. அதுக்கெலாம் இம்ப்ரூவ் பண்ண வந்து இந்த எஜிலிட்டி லேடர் ட்ரில்ஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நான் லாஸ்ட்டாக முடிக்கிறப்போ ஆப்ஸுக்கு வந்து இந்த மிஷினில் ஒர்க் அவுட் போட்டு போயிடுவேன். அவ்வளோதான். இது நம்மளோட எக்ஸாக்ட் ஸ்ப்ளிட்டு. அப்புறம் இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ளிட் மட்டும் முக்கியமானு கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 20% தான். மிச்சம் 80% டயட். அந்த டயட் வந்து நான் வந்து இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. நான் அடுத்த வீடியோவில் வந்து அந்த டயட் வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸாக்ட் ப்ரோட்டீன் டயட் பிளானை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் ஜூன் 3 வரைக்கும் நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன். ஓகேவா? இதில் வந்து நான் 12% பாடி ஃபேட்டை கொண்டு வரணும். அப்புறம் இதை பண்ணுவேனா இல்லையா அப்படின்னு எனக்கு கூட வந்து நீங்களும் இந்த ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ எதனா ஜிம் கோல்ஸ் அந்த மாதிரி எதனா வச்சுருந்தீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி நீங்களும் ஹைப்ரைட் அத்லெட் ஆகணுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஒர்க் அவுட் பார்ட்னர் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்டு நம்ம YJ Talks சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ நான் அடுத்த போகிற அந்த டயட் வீடியோ இருக்குல்ல, அது உங்களுக்கு வந்து சேரும். கீப் கிரைண்டிங், ஸ்டே கன்சிஸ்டன்ட், அண்ட் ஐ வில் see you in next video.